அது தெரிஞ்சு பண்ணேனோ தெரியாத பண்ணேனோ, நல்லவனா இருக்கணும்னு நினைச்சாலும் ஏன் தப்பு பண்றேன், அதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கண்ணனிடத்துல கேட்டார். கண்ணன் பதில் சொன்னார், நீ சொன்னது உண்மைதான். அது வாயோரிவ சுதுஷ்கரம், இதெல்லாம் அப்படியெல்லாம் கட்டுப்படுத்திட முடியாது. சூறாவளி காட்டுல ஒரு சின்ன துரும்பு அடிச்சுன்னு போறது, பிடி பிடின்னா துரும்பு கிடைக்குமா? அது சூறாவளி. அதை போல இந்த சம்சாரத்தில் இருக்கிற கர்மங்கள்ங்கிறது சூறாவளி ஆட்டம் அடிச்சுன்னு தான் போகும். அதுக்கு நடுவுல அகப்பட்டு கொண்ட சின்ன துரும்பாத்தான் இருக்கும். இந்த துரும்பு காப்பாற்றப்படணும்னால் வலியவர் ஒருத்தர் பிடிச்சாதான் அதை காப்பாற்ற முடியும். நான் கங்கையில விழுந்தேன், வேகமா சுழல் அடிச்சுன்னு போறது, காப்பாத்துன்னு என்னால கையத்தான் தூக்கிக்க முடியும், என்ன நான் காப்பாத்திக்க முடியாது. அடுத்தவர் வெளியில இருக்கிற ஒருத்தர் கயத்தை போட்டா தான் என்னை பிடிச்சு தூக்க முடியும், அல்லது அவர் குதித்தால் தான் தூக்கவே முடியும். அதனால அர்ஜுனா, நீயா உன்னை தூக்கிக்க முடியாது. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. இந்த மாயைங்கிற கடலை நீ தாண்டனம்னால் என் திருவடிகளை பற்றுவது ஒண்ணுதான் வழி. நான் தான் வெளியில இருக்கிறவன், நான் கையை கொடுத்தா தான் உன்னை தூக்கி விடுறதுக்கு முடியும்னு அங்கு சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்றார், காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா. இதெல்லாம் ஆட்டி படைக்கிறது எது தெரியுமோ? உங்ககிட்ட இருக்கிற முக்குணங்கள். அந்த 3 குணத்துக்கு நீ வசப்பட்டவன், அதுதான் இப்ப தப்பு செய்ய தோன்றுது. எங்கிட்ட ரஜோகுணம் கூட இருந்ததுன்னா ஆசை, ஆசை பேராசை, ஒரே பதற்றம், எது வேணா கிடைக்குமாங்கிற விருப்பம், அது தப்பு செய்ய வைக்கும். அதே தமோ குணமா இருந்தா தூக்கம், சோம்பல், கவனக்குறைவு, இதுல கொண்டு போய் விட்டுடும். இது சத்த குணமா இருந்ததுன்னா கொஞ்சம் தெளிவா இருப்போம். இந்த 3 குணங்களால தூண்டப்பட்டு காமம் குரோதம் வளருகிறது. இதுதான் உன்னுடைய எல்லா தப்புக்கும் காரணமா இருது. காமம்ங்கிறது பெரு விருப்பம். முதல்ல ஒரு பற்று ஏற்படும், ஒரு விஷயத்தை பார்த்த உடனே சின்ன பற்றுதல் வரும், திரும்ப திரும்ப அதை பத்தி சிந்திப்போம், அது விருப்பமாகும், அதுவே காமமாயிடும். அந்த காமம் நிறைவேறலைன்னா அது கோபமாகும். இப்படி அடுத்தடுத்தபடியா போய் மொத்தத்தையும் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் காரணம் அர்ஜுனா. இதை கட்டுப்படுத்திட்டியானாலும் எப்படி கட்டுப்படுத்துதுன்னு கேட்டான். உன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் என்னிடத்துல கொண்டு சமர்ப்பி, எத்தனைக்கு எத்தனை என்ன பார்க்க முடியுமோ பாரு, என்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ பண்ணு, எனக்கு அர்ச்சனை பண்ணணும் பண்ணு. பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த பிரகிருதி மூல பிரகிருத்தியில படைக்கப்பட்டிருக்கியே, சுத்தி பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் ஐம்பூதங்கள், அதுல எல்லாம் சத்தம் ரஜசு தமசு குணங்கள், அது நம்மளை சுத்தி ஆட்டி படைக்கிறது. அதனால எதோ 10 தப்பாயிடுறது. அர்ஜுனா, நீ முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ, நீ தப்பு பண்ணலங்கிறார்.